ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. தெரிஞ்சே தப்பு பண்ணக்கூடாது. ஒரு இன்வெஸ்டருடைய முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னன்னா, பல நேரங்களில் அவங்களுக்கு தெளிவாக தெரியும் எதை செய்யக்கூடாதுன்னு. உதாரணத்துக்கு வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும்போது மார்க்கெட்டு பூரா எல்லாருமே ஹை வேல்யூவேஷனில் ஷேரை வாங்கும்போது சேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது 99% இன்வெஸ்டருக்கு தெரியும். ஆனாலும் அதில் பெரும் பகுதி, இன்ஃபேக்ட் ஒரு சின்ன ஃப்ராக்ஷன், ஒரு ஸ்மால் குரூப்பு தான் வந்து அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கடைபிடிப்பாங்க. முக்கால்வாசி பேர் வந்து அதை கடைபிடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மைண்டில் ஒரு கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கைன்னு தான் சொல்வேன். அந்த தன்னம்பிக்கை என்னன்னா, என்னால் நல்ல ஐடியாவை கண்டுபிடிக்க முடியும், நான் கண்டுபிடிக்கிற ஐடியா எல்லா மார்க்கெட்லையும் ஜெயிக்கும், ஏன் ஐடியாஸ் மார்க்கெட் விழுந்தாலும் விழாது. இதுதான் அந்த தன்னம்பிக்கையினுடைய சாராம்சம். இப்போது யூடியூப்லேயோ ட்விட்டர்லேயோ மற்ற தளங்களில் வந்து டெய்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறவங்க இந்த ஒரு தன்னம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்னே வச்சுக்குவோம். பட் அந்த தன்னம்பிக்கைக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்குது. அது என்னென்னா, மார்க்கெட் நம்ம எல்லாரோடையும் பெருசு அப்படின்றத ஏற்க மறுப்பது. அந்த இடத்துல அந்த தன்னம்பிக்கை ஆணவமாக மாறிவிடுகிறது. அவங்க மைண்டில் அது இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, மார்க்கெட்டினுடைய விதிகளில் அது ஆணவமாகத்தான் வெளிப்படும். ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம எல்லாரோடையும் பெரியது. மார்க்கெட்ஸ் ஆல்வேஸ் ஹம்பிள் யூ. யூனா நீங்கள் மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லா முதலீட்டாளனையும் எப்போ அவன் தன்னம்பிக்கையை இந்த மாதிரி கட்டுக்கு அடங்காமல் தெரிக்க விடுறானோ, ஓட விடுறானோ, அந்த பாயிண்டில் மார்க்கெட் வந்து நம்மளை உண்மையிலேயே ஹியூமிலியேட் பண்ணிடும், அவமானப்படுத்தி நம்மளை வந்து தரைக்கு கொண்டு வந்து நிற்க வச்சிடும். இதுதான் மார்க்கெட்டினுடைய விதி. இந்த விதியை யாராலையுமே மாற்ற முடியாதுங்கிறதா உண்மை. இதை உணர்ந்தவர்கள் வந்து வெளியில் அதிகம் நிறுவன பங்குகளை பற்றி ஆணவமாக பேச மாட்டார்கள். இது நான் மார்க்கெட்டில் வந்த புதுசில் பார்த்து கற்றுக்கிட்டது. அது எப்படி என்னால் கற்றுக்க முடிஞ்சது அப்படின்னாக்கா, ரொம்ப சிம்பிள். என்னுடைய லக்கு அந்த மாதிரி பீப்புளை தான் நான் முதல்ல மீட் பண்ணேன். அதுக்கு அப்புறம் தான் நான் இந்த அரகண்ட் கும்பலை பார்த்தேன். இப்போ நீங்களே ஒரு விஷயத்தை ஒருத்தட்ட போய் கற்றுக்கிறீங்க, அவர் உங்களுக்கு ஒரு விதமாக அது சொல்லிக் கொடுக்குறார். தன்மையாக, பதமாக, நிதானமாக, கவனமாக, ஆணவம் இல்லாமல் ரொம்பவும் ஒரு தன்னடக்கத்தோடு சொல்லிக் கொடுக்குறான்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை மட்டும் கற்றுக்கல, இந்த மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிறீங்க. அப்போ இந்த மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கும் போது நீங்கள் வெளி உலகத்தில் போய் மற்றவங்க கிட்ட அதே விஷயத்தை பற்றி இன்னும் மேலும் கற்றுக்கொள்ள போகும்போது இந்த குணங்கள்லாம் வந்து உங்களுக்கு மைண்டில் சப்கான்ஷியஸாக இருக்கும். அப்போ அவங்க வேறு மாதிரி இருந்தால் நீங்கள் அவ்வளோ லேஸில் அவங்களுடைய அந்த குணங்களை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, அல்லது அதை உள் வாங்கிக்க மாட்டீங்க. அப்படி வாங்காமல் இருக்கணும், நீங்கள் இந்த இடத்துல ஊறி போயிருக்கணும். அப்படி ஊறி போகாதவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இன்ஃப்ளூயன்சர்களாக, டெய்லி டிப் கொடுக்குறவங்களாக, நான் இதை சொல்கிறேன் நீ இதை பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்டிவ் நரேட்டிவை பில்ட் பண்ணுறவங்களாக, மற்றவர்கள் சொல்வதை தவிர நான் சொல்வது மட்டுமே சரி என்று பிம்பம் கட்டமைப்பவர்களாக இருப்பார்கள். என்னுடைய வளர்ச்சி அல்லது என்னுடைய பயிற்சி இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அதை நிராகரிப்பது தான். அப்போ அந்த பர்சனை நான் நிராகரிக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. தெளிவாக சொல்கிறேன், அந்த மாதிரி பிஹேவியரை நான் நிராகரிக்கிறேன். அது வந்து ஆங்கிலத்தில் வரக்கூடிய யூடியூப் சேனலாக கூட இருக்கலாம்.
டெலிவிஷனாக கூட இருக்கலாம். டெலிவிஷனில் வரவங்க முக்கால்வாசி பேருக்கு இந்த ஒரு நோய் இருக்குது. அதனால தான் நான் டிவி பார்க்குறதில்ல. பார்த்தா அதை பற்றி நம்ம ஏதாவது சொல்லுவோம், வேண்டாம் பார்க்கவே வேண்டாம். அப்படி தான் நான் டிவியை விட்டு விலகினேன். இந்த மாதிரி வேல்யூஸ்க்கெல்லாம் மரியாதை கிடையாதுங்கிறது உண்மை. அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னாக்கா சொன்னது நடந்துருச்சுல்ல, வாய மூடு, இந்த ஆட்டிடியூடில் தான் எல்லாருமே இருக்காங்க. அப்போது சொன்னது ஒருவேளை ஃபெயில் ஆச்சுன்னா அந்த பர்சனை போய் வாய மூட சொல்லுவீங்களா? ஏன்னா அந்த காலமும் வரும். அப்போ அந்த காலம் வரும்போது நீங்கள் மறுபடியும் ஒரு டபுள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அவர் சொன்னதை அது போன்ற நபர்கள் சொன்னதை நீங்கள் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கக்கூடாது. ஏற்றுக்கிட்டீங்க, அது உங்கள் தவறு. அது தப்பாயிடுச்சு. ஏன்னா நீங்கள் அதை ப்ராப்பர் ஸ்க்ரூட்டினி இல்லாமல் ஏற்றுக்கிட்டீங்க. தப்பானதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள்ட்ட போய் மல்லுக்கு நிற்கிறதெல்லாம் முதிர்வற்ற நடத்தை. அதில் தான் நம்முடைய முடிவுகளுக்கும் நம்முடைய பிஹேவியருக்கும் நம்முடைய பணத்துக்கும் நாமே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இல்லை இன்னொரு ஆலோசகருக்கு அந்த பொறுப்பில் ஒரு பகுதியை வழங்க வேண்டும். அந்த ஆலோசகருக்கு அந்த பகுதியை நீங்கள் வழங்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் அவங்க அதுக்கு பொறுப்பேற்றுப்பாங்க. இல்லைன்னா அவன் ஏன் பொறுப்பேற்றுக்க போகிறான்? ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு வெளிப்பாடு தெரிகிறது. அந்த வெளிப்பாடு என்னன்னா, பொறுப்பை நம்ம இன்னொருத்தர் மேலே திணிக்கிறோம். எக்ஸ்டர்னலைசேஷன் நாங்கள் சொல்லுவோம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். நீ எதையுமே யோசிக்க மாட்ட, எல்லாத்துக்கும் வெளியிலேருந்து எதிர்பார்ப்ப. சரியாச்சுன்னா அது உன்னுடைய மூளை, தப்பாச்சுன்னா அது இன்னொருத்தனுடைய தவறு. இந்த ஒரு வட்டத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் பங்குச்சந்தையில் பயணிக்கிறார்கள். நான் மார்க்கெட்டுக்கு வந்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் பார்க்குறேன். எங்கேயோ பார்க்கும்போது இந்த ஷேர் எப்படி சார் அப்படின்னு கேட்பான். நம்முடைய கருத்தை சொல்லுவோம். அதில் எந்த விதமான முதலீட்டு ஆலோசனையும் இருக்காது. இதை வாங்க விருலாம் எதுவுமே இருக்காது. இவனாக போய் இந்த கருத்தின் அடிப்படையில் தனக்கு விரும்பிய ஒரு முடிவை எடுத்து அதன் அடிப்படையில் முதலீட்டு நடவடிக்கைகள் எடுப்பான். அது சரியாக போச்சுன்னா நீங்கள் சொன்னீங்க அது நடந்ததுன்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான். அவன் எடுத்த முடிவு தப்பாச்சுன்னா முடிவு அவன் நினைவு வச்சுக்கோங்க, மறுபடியும் உங்கள்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அது தப்பாயிடுச்சுன்னு சொல்லுவான். பேசிக்காக இந்த மாதிரி பொறுப்பெடுத்துக் கொள்ளாத நடத்தை இருக்குது பார்த்தீங்களா? முதலீட்டு தோல்விக்கு அது விதை. முதலீட்டில் தோல்வி அடைஞ்சு வெளியேறக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு இந்த குணாதிசயம் இருக்கும். தானும் பொறுப்பேற்றுக்க மாட்டான், இன்னொருத்தனுக்கும் பொறுப்பை கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வேண்டியது ஈகோ, கிரெடிட், மோர் தென் மணி. அவனுக்கு இதெல்லாம் தான் தேவை. ஸோ பர்பஸ் சரியாக இல்லைன்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் உங்களுடைய பர்பஸ் என்ன? நீங்கள் எதுக்காக மார்க்கெட்டில் இருக்கீங்க? நீங்கள் ஏரோப்ளைன் வாங்குறதுக்காக மார்க்கெட்டில் இருக்கீங்களா? பணம் சம்பாதிச்சு பர்சனல் ஜெட்டு? இல்லை நீங்கள் மெர்சிடிஸ் வாங்குறதுக்காக மார்க்கெட்டில் இருக்கீங்களா? இல்லை உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை நல்லா வசதியாக கழிக்கிற அளவு பணத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக இருக்கீங்களா? உங்கள் பிஹேவியர் நீங்கள் எதுக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத சார்ந்து இருக்க வேண்டும். அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகள், நீங்கள் எடுக்கக்கூடிய பொறுப்பு, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்கள் உருவாக்கக்கூடிய முதலீட்டு ஆலோசனைகள் அல்லது பெறக்கூடிய முதலீட்டு ஆலோசனைகள், இதெல்லாம் அதை சார்ந்து இருக்க வேண்டும். பர்பஸே என்னன்னு தெரியாமல் ஒருத்த மார்க்கெட்டில் ஈகோக்காகவும் ஜாலிக்காகவும் த்ரில்லுக்காகவும் இருந்தாக்கா அந்த மாதிரியான முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி பங்குச்சந்தை களத்தில், இந்த மாதிரி கள நிலவரத்தில் கலைந்து எடுக்கப்படுவார்கள் என்பதுதான் என்னுடைய பேசிக் பாயிண்ட். யூ ஹாவ் டு சேஞ்ச், அதர்வைஸ் யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ். என்னடா இவ்வளோ பிளண்ட்டாக சொல்லலானேன்னு யோசிக்காதீங்க. சில நேரங்களில் சில காலச்சூழலில் நீங்கள் அப்படி தான் சொல்லணும். ஒரு பில்டிங் எரிய போகுதுன்னா அந்த இடத்துல பார்த்துப்பா, ஒருவேளை அந்த பில்டிங் எரியலான்னு நீங்கள் சொல்லக்கூடாது. எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, வெளியே வந்து தான் சொல்லணும். அந்த மாதிரி sometimes you have to have a sense of alarm, not gentle caution. Personal alarm, it is not meant for others. உங்களுக்கு நீங்களே அடிச்சுக்கணும் அந்த அலாமை. இன்னொருத்த அடிக்க மாட்டான். ஆக்சுவலாக நானும் உங்களுக்கு அடிக்கலை, நீங்கள் அலாம் அடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். அலாம் அடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? உங்களுக்கு தான். இட் இஸ் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதை இன்னைக்கு ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்? இந்த நேரத்தில், இந்த களச்சூழலில், இந்த சந்தை சூழலில், இந்த அரசியல் சூழ்நிலையில், இந்த பொருளாதார சூழ்நிலையில்
நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் நிறைய பேர் அந்த ஃபேக்டரை பற்றி தான் நினைக்கிறாங்க, தங்களை பற்றி நினைக்கிறதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. பாலிடிக்ஸில் என்ன வியூ, அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கு. இப்போ நமக்கு என்ன முக்கியம், நாம் என்னவா இருக்கணுங்கிறதா முக்கியம். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மற்ற விஷயங்களில் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக காலம் கடந்து விடும். காலத்தை கடந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த மாற்று நடவடிக்கைகளும் மாற்றங்களும் உங்களுக்கு உதவாது, அல்லது ஏற்கனவே அந்த டேமேஜ் முடிந்துவிடும். ஸோ பிஃபோர் இட் இஸ் டூ லேட் யூ நீட் டு சேஞ்ச். இந்த மாற்றத்தை யார் கொண்டு வருவார்கள்? இந்த வீடியோட பிகினிங்லேயே நான் சொன்னேன், ஒரு சின்ன செக்ஷன் ஆஃப் மார்க்கெட் தான் இந்த மாற்றங்களை எல்லாம் கொண்டு வருவார்கள்னு. 99% கொண்டு வர மாட்டாங்க. பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணவன் மாற மாட்டான். டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் போன்ற விஷயங்களை செய்கிறவங்க மாற மாட்டான். ஏன்னா அதுதான் அனுபவம், அதுதான் கலை யதார்த்தம். விரும்பி மாறுறவன்றவன் ரொம்ப ஸ்மால் செக்ஷன். சந்தையால் அடித்து மாற்றப்படுகின்றவன் மெஜாரிட்டி. அதில் மெஜாரிட்டி சந்தையால் அடித்து விரட்டப்படுபவர்கள். இதுதான் வரலாறு, பிளண்டாக சொல்கிறேன். ஆனால் விரும்பி மாறக்கூடிய கூட்டம் வந்து ரொம்ப 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 ஸ்மால் மைனாரிட்டி. ஒரு 5% அதை மார்க்கெட் இருந்தால் கூட அது பெரிய விஷயம். என்னுடைய அனுபவத்தில் முன்னாடியெல்லாம் 1% அதை மார்க்கெட் தான் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு முன்னாடியே தானே விரும்பி தன்னுடைய முதலீட்டு நடவடிக்கைகளில் தேவையான மாற்றங்களை கொண்டு வருவாங்க. வாலண்டரி ஆக்ஷன் ரொம்ப குறைவு ஸ்டாக் மார்க்கெட்டில். முக்கால்வாசி பேருக்கு ஃபோர்ஸ்ட் ஆக்ஷன் தான். ஸோ அந்த வாலண்டரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு துணிச்சல் வேணும். ஏன்னா நம்மளுடைய நிலைமையை, நம்மளுடைய இன்றைய சிந்தனைகளை, நம்மளுடைய முதலீட்டு போக்கை சுய விமர்சனம் செய்து கொள்ள ஒரு துணிவு வேண்டும். நான் செய்கிறது தப்பா, நான் என்ன தப்பு செய்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். இன்றைக்கி என் போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? 2 வருஷம் முன்னாடி இருந்த என் போர்ட்ஃபோலியோடைய தரம் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோடைய தரம் என்ன? குறைந்திருக்கிறதா, கூடி இருக்கிறதா? 2 வருஷம் முன்னாடி என் போர்ட்ஃபோலியோவில் இருந்த நிறுவன மதிப்பு என்ன, இன்னைக்கு நிறுவன மதிப்பு என்ன? குறைந்திருக்கா, கூடியிருக்கா? அப்போ என் போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்க்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கா, குறைவாக இருக்கா? என் போர்ட்ஃபோலியோவில் ரிஸ்க் அதிகமாக இருந்தால் நான் என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்? எந்த நடவடிக்கையை எடுத்தால் என் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை வந்து கட்டுக்கோப்புக்குள் என்னால் கொண்டு வர முடியும்? நான் தவிர்க்க வேண்டிய முதலீடுகள் என்னென்ன இன்னைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோவில் தவிர்க்க முடியாத காரணங்களால் இடம் பெற்றிருக்கின்றன. அப்போ அந்த முடிவுகள் இருந்து நான் எப்படி என் போர்ட்ஃபோலியோவை சீரமைப்பது, அவற்றை களைந்தெடுக்க நான் என்ன முயற்சிகளை எடுக்க வேண்டும்? உடனடியாக எடுக்க வேண்டுமா, அல்லது தாமதப்படுத்தி அந்த முடிவுகளை எடுக்க வேண்டுமா? தாமதப்படுத்தினால் அதன் விளைவு என்ன? இது எல்லாம் யோசிக்கணும். சார் எனக்கு ரிட்டர்ன் நல்லா இருக்கு, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் வரக்கூடிய பிரச்சனையை, வரப்போகின்ற பெரிய மாற்றங்களை பார்க்க தவறி இன்றைய போலி அமைதியில் ஏமாந்து போயிடுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் சுனாமியை பற்றி சொல்லும்போது, அவர் சுனாமி நடந்தபோது கரைக்கு கிட்டே இருந்தார் அவர் வீட்டில். அப்படியே அமைதியாக இருந்தது. சில நிமிஷம் நான் வாக் போயிட்டு இருந்தேன், ஒன்றுமே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா திடீர்னு ஒரு அலை வந்து அடித்து என்னை கொண்டு போய் என் வீட்டு மொட்டை மாடியில் விட்டுது அப்படின்னாரு. ஆனால் அது அலை அடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப அப்படியே அமைதியாக ஆனந்தமாக இருந்தது. நான் பீச்சில் நடந்துக்கிட்டு இருந்தேன், கடல் பின்னாடி போயிட்டு இருந்தேன். நானும் பார்த்தேன், என்னடா கடல் பின்னாடி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். ஸ்டாக் மார்க்கெட்டும் அந்த மாதிரி அமைதியில் இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு வேவை பார்க்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அந்த அமைதியை வந்து நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அமைதியிலிருந்து நீங்கள் என்ன பாடங்களை கற்க வேண்டும் அப்படின்றத யோசிக்கணும். நண்பர் இன்னைக்கு இந்த கதையை சொல்கிறதுக்கு இருக்கார், எத்தனையோ பேர் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டும் அப்படி தான். யார் முதல்லையே சேஃப்டிக்கு போயிடுறாங்களோ அவங்க தான் வந்து மறுபடியும் உங்களுக்கு கதை சொல்ல முடியும். யார் வந்து அலை வரும்னு அலையை பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மார்க்கெட்டில் நிலச்சி நிற்கிறது இல்லை. ஸோ எப்போவுமே ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் இஸ் த ஒன்லி க்யூர். இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இது பொருந்தும். ஒவ்வொரு காலச்சூழலுக்கும் ஏற்ற மாதிரி எப்போவுமே நம்மளை மாற்றிக்கணும். அந்த காலச்சூழலுக்கு முன்னாடியே மாற்றிக்கணும். நாம் தனித்து நிற்கணும். மற்றவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக நாம் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. மற்றவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டு நடந்தால் வெற்றி கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. அப்படி வெற்றி கிடைச்சா கூட அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு நாள் அவங்க சொல்கிறத கேட்குறத நிறுத்தணும்.
அது எப்போன்றதை நீங்கள் உணரணும். காஷன் அப்படிங்கிறது எந்த அளவு உங்கள் முதலீட்டு வாழ்க்கையில் தேவைங்கிறத நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணணும். அந்த காஷன் இருந்தால் தான் கடினமான சந்தை சூழல்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியும், கடக்க முடியும், வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.